வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட டேட்டாவில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு சிங்கிள் காலம் டேட்டா செட்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 2 காலமில் இருக்க டேட்டா செட்டும் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்க டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது. பனானா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் இப்போது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணுவீங்க. ஆனால் இதுவே நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்காம யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம். டேட்டா செட்ஸ் வந்துட்டு 2 காலம் இருக்க மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எரிக் ஹாஃப்மேன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது. ஆனால் ஜனவரி மாதம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜனவரியில் எரிக் ஹாஃப்மேன் இருக்குது, இங்கே ஒரு ஜனவரியில் எரிக் ஹாஃப்மேன் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்துட்டு 2 காலம்லையும் கம்பைன் பண்ணி பார்த்து டூப்ளிகேட் வராமல் இருக்கணும்னா கூட நம்ம வந்து யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ சிங்கிள் காலம் இருந்தாலும் பண்ண முடியும், டபுள் காலம் இல்லைனா மோர் தேன் 2 காலம்ஸ் இருந்தால் கூட நம்ம யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ்லேருந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அது நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்துட்டு அதே டேட்டா செட் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு இங்கே மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் இருக்குது. இப்போது இதில் என்னென்னவெல்லாம் டூப்ளிகேட்ஸ் இருக்கோ அதை கன்சிடர் பண்ணாமல் டூப்ளிகேட் இல்லாத மட்டும் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் யூனிக் ஃபங்க்ஷன் வச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு போடுங்க, யூனிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூனிக் ஃபங்க்ஷன் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு அரேங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன டேட்டா செட்டில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதான் அரே. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அடுத்து கமா போட்டு இப்போது காலம் வைஸ் பண்ணணுமா ரோ வைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்னால் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஆர்குமெண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடுறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 16 டேட்டா இருந்தது. அதில் டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 11 தான் இருக்குது. 6 டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெலீட் பண்ணாமையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண டேட்டாவை எடுத்துக்கலாம். இதுவே உங்கள் டேட்டா வந்துட்டு இதே மாதிரி உங்கள் டேட்டா மல்டிபிள் ரோஸில் இல்லாமல் மல்டிபிள் காலம்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். யூனிக் போயிட்டு அரேவை செலக்ட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கிறோம், கமா போட்டு இங்கே வந்துட்டு நம்ம அப்படியே ஃபால்ஸ்னு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ரூன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்கேயுமே டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிட்டு அந்த 11 மட்டும் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டுமே பார்த்துட்டிங்க. அடுத்து வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள்ஸ் வந்துட்டு என்ன தான் இங்கே உங்களுக்கு யூனிக் ஐட்டம்ஸ் வந்திருந்தால் கூட இந்த ஆப்பிள் பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே ஒரு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இதுவே பைனாப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை, ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டே ஆகாத ஐட்டம்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு போயிட்டு மறுபடியும் யூனிக்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா வந்துட்டு மல்டிபிள் ரோஸில் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ரோஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் தரணும். ஃபால்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஆர்குமெண்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். கமா போட்டுட்டு எக்ஸாக்ட்லி ஒன்ஸு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ட்ரூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ட்ரூ ஐட்டம்ஸ் மட்டும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு, மேங்கோ, பைனாப்பிள், லிச்சி, வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், ஸ்வீட் லைம், இந்த 7 ஃப்ரூட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகலை, ஒரு தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூனிக் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிப்பீட்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டைம் ரிப்பீட் ஆனது மட்டும்தான் நமக்கு இங்கே வரும்.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் இல்லை மல்டிபிள் காலம்ஸில் நமக்கு டேட்டா இருந்தால் என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டு ஒரே ஒரு காலம் இல்லைனா ஒரே ஒரு ரோவில் தான் இருக்குது. இதுவே இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 2 செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து மந்த்து, இன்னொன்று வந்து நேமு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேம் வந்து மல்டிபிள் மந்த்ஸில் ரிப்பீட்டாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேம் மந்தில் மல்டிபிள் நேம்ஸும் ரிப்பீட்டாக இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு ஒரு நேம் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுப்போம். அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிக் ஃபங்க்ஷன்லேயும் பண்ண போகிறோம். சேம் தான், ஈக்குவல் டு கொடுங்க, யூனிக்னு செலக்ட் பண்ணிவிட்டு அரேல வந்து இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிவிட்டு கமா போட்டு இங்கே என்ன போகிறோம் ரோஸ் அப்படிங்கிறப்போ ஃபால்ஸ் போட்டுட்டு பேக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இது வந்து நமக்கு என்ன டேட் ஃபார்மேட்டில் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரிக் ஹாஃப்மேன் வந்துட்டு நமக்கு இங்கே 2 டைம் வந்திருக்கு. ஆனால் ஜனவரி மாதத்தில் ஒரு தடவையும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையும் தான் வந்திருக்கு. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எரிக் ஹாஃப்மேன் வந்து ஜனவரிலேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 டைம் இருந்தது. இப்போ அது உங்களுக்கு இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் சேம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், காலம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அரேவை செலக்ட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிவிட்டு கமா போட்டு ட்ரூ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அதே மாதிரி யூனிக் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இங்கே வந்துடுச்சு. இதுவே ரிப்பீட்டேஷன் இல்லாமல் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஈக்குவல் டு போட்டு யூனிக் செலக்ட் பண்ணிவிட்டு அரேவை சூஸ் பண்ணிக்கோங்க, கமா ஃபால்ஸ் கமா ட்ரூ அடிச்சிங்க அப்படின்னா இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் அண்ட் மந்த் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு டூப்ளிகேட்டே ஆகலை அப்படிங்கிற டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரே மிச்சம், இந்த கிரே மிச்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சேம் மந்தில் உங்களுக்கு கிரே மிச்சம் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அது உங்களுக்கு இங்கே 2 டைம் வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மந்த்து பட் சேம் நேமு. இதுவே எரிக் ஹாஃப்மேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரவே இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு எரிக் ஹாஃப்மேன் வந்திருக்கு. ஏன்னா இங்கே டூப்ளிகேட் இருந்திருக்கு, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன் இருந்திருக்கு, அதாவது டூப்ளிகேஷன் வித் ரிப்பிட்டேஷன் இருந்ததுனால அது இங்கே கொண்டு வந்து காமிக்கலை. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரோஸ்லையும் காலம்ஸ்லையும் வித்தவுட் ரிப்பீட்டிங் டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்து எடுக்க முடியும், நம்மகிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அழிக்காமல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.